கவிஞர் சிநேகன் அவரோட தந்தை சிவசங்கர் அப்படிங்கிறவரு இப்ப தன்னோட 102 வயசுல இறந்து போயிருக்காரு. இந்த நிலையில சிநேகனோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி தன் மகன் கிட்ட அடிக்கடி ஒரு வாக்குறுதியாவும் ஒரு சத்தியமாவும் வாங்கிட்டே இருப்பாராம். அது என்ன சத்தியம், அது எதுக்காக அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். தமிழ் சினிமால பல பாடல்களை எழுதி அது மூலியமா மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவர் தான் கவிஞர் சிநேகன். பிக் பாஸ் சீசன் 1ல கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளா கலந்துக்கிட்டு பல பேர் மத்தியில பேரும் புகழும் வாங்கினாரு. அந்த சீசனோட டைட்டில வின் பண்ணல அப்படின்னாலும் கூட பிக் பாஸ் ஸ்நேகன் சொன்னாதான் இப்ப நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட ஸ்நேகன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் அப்பா ஃபேமிலி ரவுண்ட்ல வரும்போது எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி அழுதிருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 9 வருஷம் ஆகியிருந்தாலும் இப்ப வரைக்கும் நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸ் கவிஞரோட அந்த ஃபேமிலி எபிசோட மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அப்பாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் தான் ஸ்நேகன். ஸ்நேகன் இப்ப ரீசெண்டா தன்னோட அப்பாவுக்கு 100 வயது கடந்ததுக்காக ஒரு மிகப்பெரிய மணி விழா நடத்தி அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தியிருந்தாரு. கண்டிப்பா இன்னும் ஒரு 10 வருஷமாவது ஸ்நேகனோட அப்பா உயிரோட இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தவங்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் ஸ்நேகன் ஃபேன்ஸுக்கும் ஸ்நேகன் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்திருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்நேகனோட அப்பா காலமாயிட்டாரு. இப்ப அவரை பத்தி பல விஷயம் வெளிவந்துட்டு இருக்கு. குறிப்பா தான் இறந்து போறதுக்கு முன்னாடி தான் மகன் ஸ்நேகன் கிட்ட பல விஷயங்களை அடிக்கடி வாக்குறுதியா கேட்பாராம். அது எதுக்காக அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய புள்ளைங்க பெத்தவங்களை கைவிட்டுறாங்க. ஆனா நீ எனக்கு அதை குறை வச்சதே கிடையாது. 100 வயசு ஆகியும் இப்ப வரைக்கும் என்னோட வேலையில நான் பண்ண முடியல. இருந்தாலும் உன்னோட வேலைக்கு மத்தியில எதுவுமே சிரமத்தை பார்க்காம என்ன நீ கவனிச்சுக்கிற, பக்கத்துல இருந்து உறுதுணையா இருக்க. எனக்கு எந்த நேரத்துல என்ன தேவைப்படுதோ அதை கூட இருந்து நீயும் உன் மனைவியும் பாத்துக்கிறீங்க. ஆனா இதே ஒரு குடுப்பனை எல்லா அப்பா அம்மாவுக்கும் கிடைக்குமான்னு தெரியல. நான் இறந்து போனதுக்கு பிறகு ஒருவேளை என்னோட இடத்த நீ பூர்த்தி பண்ண முடியல, ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய யாராவது முதியோர்கள் தத்தெடுத்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயம் நீ பண்ணி கொடுக்கணும். கஷ்டம்னு யாராவது முதியோர் கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு நீ மதிப்பை தெரிவிக்காம உதவி பண்ணணும். ரொம்ப பெருசா முடியலையா, நம்ம வீடு பகுதிய முதியோர் இல்லத்துல யாராவது முதியோர்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது சாப்பாடு செலவை ஏத்துக்கணும். ஒரு அப்பாவா ஒரு மகன்கிட்ட இது வைக்கிற நான் கோரிக்கை அப்படிங்கிற மாதிரியும் பல இடங்கள்ல ஸ்நேகனோட அப்பா தான் பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பாராம். அந்த ஒரு விஷயம் இப்ப வெளிவந்து ஸ்நேகனோட ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய கண்கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது.